அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடம் பரவசம் நிறைந்ததாக, பாராட்டுகளை குவிப்பதாக, பாரபட்சம் இல்லாமல் ஏழை எளியவர்கள், வசதியானவங்க, அந்த மாதிரிலாம் எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றவாங்கல்ல, அந்த மாதிரி உழைப்பை விட அதிகமான ஊதியம் கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாளைக்கு விஷு. மலையாள நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி விஷு. எந்த மொழியாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்தந்த வருடம் அவங்கவுங்களுக்கு சிறப்பானது. பட் எனக்கு எல்லா வருடமும், எல்லா மொழிக்கான வருடமும் எனக்கு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்போது விஷுன்னா மலையாளிஸ் வீட்டிலேருந்து எனக்கு அவியல் வரும். அப்புறம் முஸ்லீம்ஸ் வீட்டிலேருந்து ரம்ஜான் இருக்கும்போது பிரியாணி வரும். கேட்டு வரும். திகட்ட சாப்பிட்றதா இருக்கும். அப்படியான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள், இந்த 14/4/2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என் வாழ்க்கையில். அப்படியே பின்னோக்கி போனோம்னா 1989 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. ஒரே ஒரு நாள் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு சுழற்சி ஏற்படுத்தி, குப்பையில் கிடந்த காகிதம் அப்படியே கோபுரத்தில் போய் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஷாட்லாம் வைப்பாங்க சினிமாவில். அந்த மாதிரி கால்நடையாக இருந்த நான் 15ஆம் தேதி காரில் போயிட்டுருக்கேன். அது என்னுடைய சுந்தரம் சார் வாங்கி கொடுத்த ஒரு காரு. 14ஆம் தேதி புதிய பாதை ரிலீஸு. அப்போ எனக்கு தெய்வங்கள் தான் துணை. தெய்வம்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வங்கள் தான். ஒரு கோயில் விடாமல் எல்லா கோயிலையும் போய் முட்டிக்கிட்டு, எந்த திறமையினால் நான் வேண்டுறேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய திறமைக்கு ஏன் இன்னும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அப்படி தான் நான் அப்போ போய் வேண்டுவேன். இப்போ நான் வேண்டது இன்னும் காமெடியாக இருக்குது. இப்போவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி என்னுடைய திறமை, எனக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு மற்றவங்க நம்பும்போது எனக்கே அந்த உரிய இடம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த உயரிய இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதை நோக்கி தான் என்னுடைய சிந்தனைகள் இருந்தால் கூட அதையே நான் இன்னும் அடையலை. அப்போ இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14ஆம் தேதி புதிய பாதை ரிலீஸ் ஆகிற நாள் நான் சபரிமலையில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொடர் தொல்லைகள், தொடர் தோல்விகள், இந்த படமே ரிலீஸ் ஆகாதுன்ற ஒரு நிலை. ரிலீஸ் ஆகிட போகுதுன்னு தெரியும் போது மனசெல்லாம் ரொம்ப விட்டு போச்சு. அது ரிலீஸ் ஆகுமா ஆகலையோ தெரியாது. இதுதான் என்னுடைய முதல் முயற்சி, ஆனால் கடைசி முயற்சியாக நான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிறதுன்றது என்னுடைய கையில் இல்லை. அதனால் அது சுந்தரம் சார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாருன்ட்டு நான் பாட்டில் சபரிமலைக்கு போயிட்டேன். அந்த 41 கிலோமீட்டர் இப்போ நினச்சாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது எனக்கு செய்தி வருது, புதிய பாதை பெரிய ஹிட் அப்படின்ட்டு. என்னால் நம்ப முடியல. சும்மா எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க போல இருக்குது. என்னுடைய உதவியாளர்கள், அப்புறம் திரு விக்ரமன் எல்லாம் அப்போ என்கிட்ட உதவியாளராக இருந்தார். மறுநாள் தான் நான் சென்னைக்கு வர்றேன். மறுநாள் உதயம் தியேட்டரில் அந்த படத்தை பார்க்குறேன். பெரிய ஆரவாரம். என்கிட்ட ஃபோன்லேயே சொன்னாங்க, ரஜினி சார் மாதிரி நீங்கள் என்ட்ரு ஆன உடனே பயங்கர கிளாப்ஸ்ட்டு, ஏதோ சும்மா ஓட்டாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இங்கே பார்த்தேன். அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. உடஞ்சி அழுவது தவிர ஒரு வழி இல்லை. அந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றம். அந்த ஒரே நாளையில் இந்த திரையுலகமே அப்படியே என்ன நோக்கி ஓடி வர மாதிரியான ஒரு சூழல். எப்போவுமே அப்படி தான், சினிமாவில் வெற்றி அடைஞ்ச ஒரே நேரத்தில் எல்லோரும் வருவாங்க. அன்றைக்கி தான் நான் டிசைட் பண்ணேன், அழுது பிறந்த நாளை அல்லது பிறந்த உடனே அழுகிற நாளை நம்ம பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடுறோமே. முதலாக என் வாழ்க்கையில் சிரித்த நாள், அதையே ஒரு சிறந்த நாளாக, அதுவே என்னுடைய பிறந்த நாளாக நான் ஏன் கொண்டாடக்கூடாது
அப்படின்னு ஆரம்பித்து அன்னையிலேருந்து என்னுடைய பிறந்த நாளை 14/4/89 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனமான ஆன்டி ஏஜிங், ரிவர்ஸ் ஏஜிங், வயது குறைப்பு அது எல்லாமே அதுக்குள்ளேயே நடந்துடுது. அப்படி பார்த்தா இன்றைக்கி எனக்கு வந்து 37 வயசு ஆகிடுது. அந்த 37 வயசுன்னு என்னால் உணர முடியல, அவ்வளோ வயசாகிடுச்சா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுக்கு பின்னணியில் பாக்யராஜ் சாரை ரொம்ப நன்றியோட, இந்த 89 தான் என்னுடைய பிறந்த நாளாக இருந்தால் என்னுடைய தாய் வந்து பாக்யராஜ் சார். அவருடைய கருணையினால் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்து அதன் மூலமாக இந்த சினிமாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் தாயாகவும் தந்தையாக என்னுடைய தயாரிப்பாளர் திரு சுந்தரம் அவர்கள். தாய் தந்தை இவங்கன்னா அப்புறம் கடவுள் யார்? நீங்கள் தானே. நீங்கள் கைத்தட்டினதுனால தான் இந்த உயரத்துக்கு வர முடிஞ்சது. இப்போவும் நம்ம வந்து என்ன தான் கோயிலில் போய் கடவுளை கும்பிட்டாலும் இந்த படம் வந்து வெளியாகும்போது திரையரங்கில் யார் நம்மளை கை கொடுக்கறது, யார் நமக்கு கை தட்டுறது? அப்புறம் அடுத்த படத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 120 கதைகள் கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் யோசிச்சுட்டே இருக்கேன். இதை விட பிரமாதமாக அந்த அடுத்த ஷாட் வந்து அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு படமாக இருக்கணும். கமர்ஷியலாக, கலெக்ஷனாக அப்படி இருக்கணும். வெறும் பாராட்டு, விருது அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனான ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாரும் நம்புறது வந்து அந்த கலெக்ஷன் தான். அவன் அறிவாளி நிரூபிக்கிறது வந்து இந்த கலெக்ஷன் பாக்ஸ் மூலமாக தான். ஸோ அதனால் அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் இந்த ஒரு நாள் என்ன எனக்கு ஸ்பெஷல் நாள், நான் ஒரு மனிதனாக என்ன பண்ணி கிழிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு நிறைய தோணும். பார்த்திபன் மனிதநேய மன்றம் 1989 தொடங்கின ஒரு மனிதநேய ட்ரஸ்ட்டு. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே அனாதை இல்லை. அதுதான் அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றத்தோட கொள்கை, மோட்டோ. அப்படி இன்னொரு மனிதனாக நான் இருக்க முடியுதா அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாகவே 89 என்னுடைய படம் வந்ததுன்னா 89 அதை தொடங்குறேன். 89 தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள், சமூகத்தோடு என்னை சம்மந்தப்படுத்திக்கிற விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன். கணக்கில் அடங்காதது. அது எந்த புத்தகத்திலையும் நான் வந்து ரெக்கார்டாக பதியவே இல்லை. என்னுடைய நண்பர் திரு நெப்போலியன் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், இந்த பார்த்திபன் மனிதநேய மன்றத்தை பற்றின ஒரு ரெக்கார்டு இருந்தால் எனக்கு கொடுங்க, அதன் மூலமாக மத்திய அரசிலிருந்து ஒரு பெரிய தொகை வந்து அதுக்கு ஒதுக்குவாங்க, அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா என்கிட்ட எந்த ரெக்கார்டுமே இல்லை. எங்கேருந்தோ யாரோ கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கறது, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அந்த மாதிரி என்கிட்ட சமீபத்தில் சேர்ந்த சஞ்சனாங்கிற ஒரு பெண் உதவியாளர் எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு அடுத்து ப்ளே பண்ண போகிறேன், பாருங்கள். வணக்கம், என் பெயர் சுயம் முத்துராம். சுயம் அறக்கட்டளையோட ஃபவுண்டர் ட்ரஸ்டி. நடைபாதை பூக்கள் அப்படின்னு பெயர் சொன்னாலே இயக்குனரும் நடிகரும் கவிஞரும் எழுத்தாளரும் பன்முகம் கொண்ட ஒரு படைப்பாற்றல் மிகுந்த ஒரு மனிதராக திரு பார்த்திபன் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பார்த்திபன் சார்னா எங்கள் பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சொன்னால் என்னுடைய துணைவியார் டாக்டர் உமா, 2 பேரும் சுயம் அறக்கட்டளை மூலமாக ஒரு கீழ்பாக் ஐனாவரம் வாட்டர் டேங்க் ஏரியாவில் பைப்லைன் மேலே இருந்த ஒரு 50 குடும்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அவங்க எல்லாமே வந்து குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தோம். அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணுன்னு இருந்தது. அதுதான் நடைபாதை பூக்கள். பூக்களாக இருக்க வேண்டியவங்க நடைபாதையில் கற்களாக இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை பூக்களாக மாற்றணும். ஸோ நடைபாதை பூக்கள் அப்படிங்கிற பேர் வச்சு அந்த ஒரு பேரோட சாரை போய் மீட் பண்ணோம். இந்த மாதிரி மக்கள் எடுத்து அந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் சார். 2003 ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் காலகட்டத்தை தாண்டி நடைபாதை பூக்களுக்கு கல்வி தரும் திரு பார்த்திபன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலே வந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவர் உதவி செஞ்சுருக்காரு. ஸோ அவருடைய படம் இவன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. அதனோட ப்ரிவ்யூ ஷோ ஒன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர் வந்து வெளியிட்டார். அதை ஒரு ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட்டாக மாற்றி டிக்கெட் கலெக்ஷனோடு அதை பண்ணார். அதில் என்ன டிக்கெட் கலெக்ஷன் வந்ததோ அதை இமீடியட்டாக ஸ்கூலோட கல்வி நிதிக்காக கொடுத்தாரு. அதை வச்சு நாங்கள்
கிட்டத்தட்ட 8 டீச்சர்ஸ், பசங்களுக்கு சாப்பாடு, ஒரு 30 குழந்தைங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப உதவியாக இருந்தது. அதுக்கப்புறமும் ஸ்கூலுக்கு வரணும் சார்ன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதராக ஒரு எந்த விதமான தொண்டர்கள் கூட்டமோ இல்லை ரசிகர்கள் கூட்டமோ எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர் பாட்டு சாதாரணமாக அவர் காரில் வந்து சிறகு ஸ்கூலில் இறங்கினார். அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த குழந்தைங்களோட வந்து ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட வடபழனி அருகில் இருக்கிற கேகே நகர் அருகில் இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். அவரோட ஆஃபீஸ் அங்கே வந்திருக்கிறோம். அங்கே பசங்களுக்கெல்லாம் ஒரு நாள் டூர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் வேன் செலவில். ஸோ அதில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அவங்களோட டாட்டர் சன்லாம் அதில் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம். ஸோ அதில் இருந்த குழந்தைங்க எல்லாருமே இன்றைக்கி என்னவாக இருக்காங்க அப்படின்னா, இன்ஜினியர்ஸாகவும், டாக்டர்ஸாகவும், நர்சஸாகவும், ட்ரிபிள் இ படித்தவங்களாகவும், பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸாகவும், பயோடெக்னாலஜி இன்ஜினியர்ஸாகவும் பல்வேறு துறைகளில் அவங்க திறமையாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் திரும்பி கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆரம்பம்னு இருக்கணும். நடைபாதை பூக்களுக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு சப்போர்ட் பண்ண முதல் மனிதாபிமானத்தோடு மனிதநேய அறக்கட்டளை மூலமாக அவர் வந்து அந்த சப்போர்ட் கொடுத்தது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நினைவில் இருக்குது. நெஞ்சிருக்கும் வரை நினைவில் இருக்குன்ற மாதிரி திரு பார்த்திபன் அவர்களுடைய உதவிகள், அவர் எங்களோட பயணித்த நாட்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப மனசில் நிற்கிற ஒரு விஷயமா இருக்குது. வணக்கம் சார், என்னோட அன்பு கலந்த வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த ஊடக மீடியா அவங்கள மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இன்னும் நீங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து நம்ம சுயம் சிறுக்கும் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். பட் இந்த தருவாயில் வந்து நீங்கள் சினிமாவில் அடி எடுத்து வச்சு 37 வருஷம் ஆனதையும் அதை வந்து உங்கள் பிறந்தநாளாக கொண்டாடுறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நீங்கள் போட்ட அந்த சின்ன விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய ஆளுமரமாக வளர்ந்து நிற்கிறது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படத்து மூலியமாக கூட சொசைட்டியை வந்து மாற்ற முடியுன்றதுக்கு வந்து உங்களோட அந்த ஈவென்ட் படம் வந்து ரொம்ப எங்கள் சிறகுக்கும் சுயமுக்கும் பயங்கர உதவியாக இருந்ததுங்கிறது கண்டிப்பாக இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். உங்களோட சப்போர்ட்னால அந்த 34 குழந்தைகளும் வேறு வேறு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன் அந்த மற்ற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து எல்லோரும் நல்லபடியாக ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமாக வந்து அவங்களோட பங்கு அளிக்கக்கூடியவங்களாக மாறி இருக்கிறது வந்து எங்களுக்கு ரியலாகவே வந்து சந்தோஷத்தை கொடுக்குறது. ஏன்னா அன்புன்றது வந்து ஒரு அன்கண்டிஷ்னல், அது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறது. அது ஒரு முழுமையான ஒரு மனித நெறி. அந்த மனித நெறிக்கு எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்குறது. எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் வந்து நாங்கள் உங்களை வந்து தேங்க் பண்ணாத நாள் கிடையாது. வர நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், பார்த்திபன் சார் முதல்ல ஹெல்ப் பண்ணி தான் இன்றைக்கி ஸ்கூல் இந்த லெவலில் இருக்குன்றது நாங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எங்களை நம்பி நீங்கள் கொடுத்த அந்த யாரும் எங்களை அவ்வளோவா முதல்ல நம்பலை, எங்களை முதல்ல நம்பி இல்லை நீங்கள் நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்களை சப்போர்ட் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அந்த உத்வேகம், அந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கி இந்தியாவிலேயே முதல்ல வந்து ஐசிஎஸ்சி ஐஎஸ்சி வந்து ஃப்ரீயாக பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்காக நாங்கள் நடத்த முடியறதுன்னா அதுக்கு வந்து உங்களோட எங்களோட ஆரம்ப காலத்தில் நீங்கள் பண்ண சப்போர்ட்டு தான் இன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கு. ஜெயவேல் வந்து லண்டனில் இருக்கான், பிரியதர்ஷினி வந்து எய்ம்ஸில் இருக்கான், தசரதன் வந்து இஎன்டி கிளினிக் வச்சுருக்கான், தன்ராஜ் வந்து ஐபியில் போயிருக்கான், இது அருணாச்சலம் வந்து ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்கான். அந்த மாதிரி நிறைய லோகேஷ் வந்து இது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நிறைய லெவலில் வந்து இந்தியாலேயும் வெளிநாட்டிலையும் ஷைன் ஆகிறாங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் கொடுத்த அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களோட சப்போர்ட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த உங்களோட உழைப்பு, உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து எப்படி நிறைய குழந்தைங்களுக்கு போயிருக்குன்றதுக்கு வந்து சிறகு சுயம் வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஸோ எவ்ரி டைம் வந்து உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னும் நிறைய வந்து சொசைட்டிக்கு எங்களை மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப சைலண்ட்டாக செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் 3 குழந்தைங்களும் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக அவங்க லைஃப்பில் வரணும், நல்லபடியாக எல்லாதும் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வந்து உங்களுக்கு நாங்கள் எப்பவும் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இப்பவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். அது பார்த்தோன்னே ரொம்ப பயங்கர எமோஷ்னல் ஆகிடுச்சு. என்னென்னா நடைபாதை பூக்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு நான் ஏற்படுத்தினேன். அது நான் ஏற்படுத்தினேன்னு சொல்கிறத விட சுயம்னு ஒரு அமைப்பு, அதில் உமான்னு ஒரு சகோதரி, முத்துராமன் ஒரு நண்பர், அவங்க 2 பேரும் இப்போ தம்பதியராக இருக்காங்க. அப்போது இளைஞர்கள் துருதுருன்னு ஓடி வருவாங்க. நாங்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த நடைபாதை பூக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அந்த பேரே எனக்கு ரொம்ப ஒரு அப்பீலிங்காக இருந்தது. அதாவது சாலைகளில் வசதி வாய்ப்பு இல்லாமல் மிக கஷ்டப்படுற குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்து அதுக்கான ஒரு பள்ளிக்கூடம், அதெல்லாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, சகல வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்கினோம். அதுக்கு நான் ஒரு
முக்கிய புள்ளியாக இருந்திருக்கேங்கிறது இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்ட விஷயம். 2003 இவன் ஒரு படம் திருமதி சுதா ரகுநாதன் அவர்களுடைய தலைமையில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஏவிஎம் திரையரங்கில் அந்த படத்தை வெளியிட்டு ஒரு 85,000 87,000 அதை வந்த முதல் அந்த 2003 அந்த பணம் கொஞ்சம் பெரிய பணம் தான். அது அப்படியே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வழங்கினதும் அந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் உதவி செய்கிறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக மனசுக்குள்ளே வந்து எப்போவுமே என்னை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல மனிதனாக நான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிற ஒரு விஷயம் எனக்கு என்றைக்குமே உண்டு. ஆனால் மறந்துடுது நம்ம என்ன பண்ணோன்ட்டு. இன்றைக்கி அந்த சுயம் அமைப்பிலிருந்து உமாவும் முத்துராமனும் எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்க ஆரம்பித்து அதன் மூலமாக அந்த நடைபாதை பூக்கள் சிறகுகள்னு ஒரு அமைப்பு, அதோட கூட சேர்ந்த ஒரு அமைப்பு. அப்போல்லாம் நான் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவேன், அந்த குழந்தைங்களோட நேரம் ஒதுக்குவேன். எனக்கு வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். மெர்சி ஹோமுக்கு அவர் செய்த நல்ல உதவிகள் அது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் நானே ஒரு அனாதை தானே, ஒரு ஆதரவற்றவனாக இருந்தவன் தானே. என்னை தூக்கி வளர்த்தது, எனக்கு வந்து இந்த பெரிய அந்தஸ்தை கொடுத்தது வந்து இந்த சமூகம் தானே. இந்த சமூகத்துக்கு பிரதிபலனாக பிரதி உபயோகமாக நான் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அப்போ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய திருப்பங்கள், அதன் காரணமாக என்னுடைய படங்களுடைய தோல்விகள், ஃபினான்ஷியலாக எனக்கு ஏற்பட்டு போன கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து நான் மறந்துட்டேன். சுயங்கிற ஒரு அமைப்பு, அதுக்கு பின்னாடி நான் இருந்தது எல்லாமே. இன்றைக்கி அங்கேருந்து வந்த அந்த வீடியோ வந்து என்னை உருக்குலையும் செஞ்சிருச்சு. என்னென்னா அந்த குழந்தைங்க, அந்த நடைபாதை பூக்களில் படித்த குழந்தைங்க இன்றைக்கி சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் எல்லாருமே படித்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் அதில் சொல்ல நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹாய் பார்த்திபன் சார், என் பேர் சூர்யா. நான் வந்து 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு PhD பண்ண போகிறேன் சார். பிகாஸ் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட் சார். நான் வந்து சிறுவர் ஸ்டூடெண்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க சின்ன வயசில், அது நிறைய எங்கள் சீனியர்லாம் சொன்னாங்க. அதுமாரி சின்ன வயசில் பார்த்திபன் சார்னு ஒரு தெரியும். இப்போ தான் ஒரு டேரக்டர், ஒரு ஆக்டர். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு, எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சார். பாய். ஹாப்பி பர்த்டே சார். என் பேர் சரத்குமார். நான் சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சார். அந்த 13 பேரில் நாங்களும் ஒரு பையன் சார். பிளாட்ஃபார்மில் இருந்து எங்களை தூக்கிட்டு வந்து இங்கே ஹெல்ப் பண்ணி மேம் படிக்க வச்சு எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஹெல்ப். ஹாய் சார், நான் சரண்யா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். நான் என்னோட 5th ஏஜ்லேருந்து நான் சிறகில் தான் படிச்சுட்டு வரேன். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால தான் நாங்கள் 10 கிளாஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அதில் தான் நாங்கள் படித்து இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்கோம். சிறகில் வந்து இப்போ ICSE சிலபஸ் ரெகக்னேஷன் வாங்கிட்டாங்க. IAS அகாடமியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நியூவாக இப்போது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களோட மூவிஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு நீங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப வியந்து போயிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் சிறகில் தான் 12th வரைக்கும் படித்தேன். 10th வந்து IGCSE கம்ப்ளீட் பண்ணேன். 12th வந்து CBSE பண்ணேன். எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு சப்போர்ட்னால தான் எங்களால் நல்லா படித்து நல்லபடியாக முன்னுக்கு வர முடிஞ்சுது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 தேவைப்பட்டுச்சு. ரொம்ப தேங்க்யூ. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி நான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு சுயமும் நீங்களும் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். வணக்கம் பார்த்திபன் சார், எப்படி இருக்கீங்க?
நான் தான் ஜெயவேல், சிறகு மொண்டசரி பள்ளியின் முதல் மற்றும் முன்னாள் மாணவன். முதல்ல என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நான் இப்போது ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் கோர்ஸ் பிலிப்பைன்ஸில் முடிச்சுட்டு இப்போ யூகேல இது இங்கிலாந்தில் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் உங்களை மாதிரி சில நல்ல உள்ளவங்களும் எங்கள் ஸ்கூலுக்கு செஞ்ச நல்ல உதவி தான் சார். நீங்கள் இன்னும் கூட எங்கள் ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சின்ன நன்றியை சொல்லி முடிச்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அழுகை தவிர்க்க முடியாதது தான். நான் இதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். எப்படியாவது இது வராமல் பேசிடலான்ட்டு முடியல. பழைய கதை தான் இது. கடவுளுக்கு வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு ஏழையோட தோளில் ஒரு 100 வாழைப்பழங்களை சுமந்து எடுத்துகிட்டு போய் அந்த மலையில் கொண்டு போய் முருகனுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது வழியில் வந்து பசினால் அதை சுமந்துக்கிட்டு போன ஏழை வந்து ஒரு 4 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு. உள்ளே இருந்து எடுத்து சாப்பிட்றாரு. மறுநாள் வந்து அந்த கொடுத்தமிச்ச பணக்காரர் அந்த அபிஷேகத்துக்கு கரெக்டான பழங்கள் வந்து சேர்ந்துதான்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொன்னது அந்த 4 வாழைப்பழம் மட்டும்தான் எனக்கு வந்தது அப்படின்ட்டுருக்காரு. அந்த ஏழையோட பசிக்கு உதவுன அந்த 4 பழம் மட்டுமே கடவுளுடைய கணக்கில் தன்னுடைய அபிஷேகத்துக்கு வந்ததாக. இது ஒரு பழைய கதை. அந்த மாதிரி இந்த 89லேருந்து கிட்டத்தட்ட 75 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். எல்லா மொழியிலையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 படங்கள் நான் தயாரித்து இயக்கின படங்கள். இந்த கலைமாமணி விருது தொடங்கி தேசிய விருது வரைக்கும் நிறைய விருதுகள். இதில் நான் சம்பாரித்த கோடானு கோடி பணங்கள். இது எல்லாமே இப்போ மிச்சமாக என்னவா இருக்குன்னு பார்த்தா இந்த வீடியோவில் வந்த வாழ்த்து. இந்த ஒரு 10-13 குழந்தைகள் இப்போ அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அவங்க சொல்கிற இந்த வாழ்த்து செய்தி அதுதான் இந்த வாழ்க்கையோட எச்சமாக மிச்சமாக இன்னும் சொல்லப்போனால் உச்சமாகவே இருக்குது. ரொம்ப நெகிழ்வான ஒரு நேரம். இதை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான ஒரு பெரிய நெகிழ்வு ஏற்படுத்துது. உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் உயிர் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி மனசு எங்கே இருக்குன்னு தெரிகிறது நிச்சயமாக நீங்கள் மனுஷனாக இருக்கிறதுலேருந்து தான் தெரியும். நான் வந்து என்ன மாதிரி நடிகன், இது வரைக்கும் நான் என்ன சாதிச்சிருக்கேன், என்ன மாதிரி இயக்குனர், என்ன தயாரிப்பாளர், இது எல்லாமே அப்படியே மண்ணோட அழிஞ்சு போகிற ஒரு விஷயந்தான். இதோ நேற்று வந்து ஆஷா போஸ்லேஜி அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமேல அதை சுமந்துக்கிட்டு போகும்போது என்னாலே தாங்க முடியல. ஆனால் அவங்கள்ட்ட என்ன மிச்சமாக இருக்குன்னா அவங்களுடைய குரல் அப்படியே மிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நான் மனிதனாக வாழ்ந்தேன் அல்லது நான் வந்துட்டு போனேன் இந்த பூமிக்குள்ளே அப்படின்னா மிச்சமாக இருக்கிறது இந்த மனிதநேய பணிகள். நான் இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தருக்கு அவருடைய சூழ்நிலைக்காக என்னுடைய வீட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஒரு உதவி இயக்குனர், அவங்க ஒரு பெண்மணி, அவங்களும் அவங்களுடைய கணவரும் இருக்கிறதுக்காக. அப்போ அந்த பெண்மணி வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த இடத்த சார் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டில் நம்பவே இல்லை. இந்த காலத்தில் யாருமே அப்படி செய்வாங்க? யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே அதுக்கு வாடகையை கொடுத்துட்டு சும்மாவது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னு அந்த பெண்மணியே சொல்கிறாப்புல, அம்மாவே நம்ப மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு. இந்த காலம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக இல்லை, ரொம்ப அட்டாச்சாக இல்லை. எனக்கு இந்த நிமிஷத்துக்கு என்னால் ஒரு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா அந்த உதவியை செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ விட அந்த நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரியான விலைகள். இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. மறுபடியும் நான் வந்து அதே நிலையில் இன்னும் நிறைய உதவிகள் செய்கிற, நான் என்னென்ன சம்பாதிக்கிறேனோ இது வரைக்கும் அப்படி தான். நான் என்ன சம்பாதிச்சனோ அதை பாதியை வந்து இந்த சமூகத்துக்காக இந்த பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலமாகவும் பாதியை வந்து எனக்கே தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா எடுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய எமோஷன் வந்து எவ்வளோ தூரம்
நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என் பேர் மகேஸ்வரன். என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் உங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் ஏ ஆக்டராக மட்டும் இல்லை, ஒரு ஹெல்பிங் கைண்டிங் பர்சனாக. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சதில் சிறகுன்ற ட்ரஸ்ட்டோட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னா, நீங்கள் அன்றைக்கி பண்ண ஹெல்ப்பால் இன்றைக்கி நான் ஒரு ஆஸ் அன் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பிகாம் எல்எல்பி முடிச்சு ஆஸ் அன் அட்வொகேட்டாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது எல்லாத்துக்கும் உங்களால் தான். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா இன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. பட் தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? என் பேர் தன்ராஜ். நீங்கள் வளர்த்த விருட்சத்தில் நானும் ஒரு இலைன்றதில் ரொம்ப சந்தோஷம் சார். நான் சின்ன வயசாக சிறகில் இருக்கும்போது நீங்கள் எங்களை பார்க்க வந்திருந்தீங்க. அது ஒரு அழகான நினைவு. அப்போது பார்த்திபன் ஒரு நடிகர் எங்களை பார்க்க வந்தார். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்த பிறகு சுயம்பரம் உங்களோட குரூப் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் பரிசாக கொடுத்த மயில் ரேகை வச்சு அந்த கவிதை படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்களோட ஆரம்ப வாழ்க்கையிலே எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சது சார். உங்களை அடிக்கடி நினச்சது உண்டு. நான் IIIT ஜபல்பூர் மத்திய பிரதேஷில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் பண்ணியிருக்கேன் சார். கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் படிக்கணும்னு ஆரம்பித்தேன். இப்போது IBயில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கேன் சார். வர 17ஆம் தேதி எனக்கு இன்டர்வியூ. உங்கள் ஆசீர்வாதத்தோடு அதையும் நல்லா பண்ணுவேன்னு நம்புகிறேன். என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை நீங்கள் இம்பாக்ட் பண்ணியிருக்கீங்க சார். இன்னும் நிறைய பேர் இம்பாக்ட் பண்ணணும், நீங்களும் வளரணும். தேங்க்யூ சார். ஹாய் சார், ஐம் விக்கி சார். எங்களெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் பெரியவங்க ஆகிட்டோம், நல்ல நிலைமையாக இருக்கும். நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் சிற்பக்கலை முடிச்சிருக்கேன் சார். முடிச்சுட்டு 8 வருஷமாக சினிமா துறையில் உதவி கலை விற்பனராக ஒர்க் பண்ணி இன்றைக்கி இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஆரம்ப கட்டத்தில் எங்கள் மேடமே பல கட்டங்கள் தாண்டி தான் ஒரு சிறகுன்ற ஒரு பள்ளியை வந்து நிறுவனாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் எங்கள் பள்ளிக்கு ஒரு பில்லராக இருந்து எங்கள் ஸ்கூலை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ நீங்கள் பண்ண உதவிகளில் பயன்பெற்றது நானும் ஒரு ஆள். ஸோ இன்றைக்கி நான் நல்லபடியாக இருக்கேன். நல்ல எப்படி சொல்கிறது சார், ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஹாய் பார்த்திபன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நான் டாக்டர் தசரதன். சிறுவர் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு பேட்ச் 2005 சிறுவர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து படிப்படியாக வேலம்மாள் 11th 12th பண்ணேன். அங்கேருந்து MBBS சீட் வந்து உக்ரைனில் பண்ணேன். தென் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் GHல இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிஜியில் வந்து ENT ஆந்திராவில் தான் கிடச்சிது. ஆந்திராலையும் முடிச்சுட்டு இப்போ சின்னதாக ஒரு கிளினிக் ஒன்று ரெட்டில்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நன்றி. யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, உமாமுத்துராம் என்னோட கார்டியன், என்னோட வெல்விஷர், என்னோட 2வது அப்பா அம்மா உமாமுத்துராம் அண்ட் முத்துராம், அவங்க 2 பேர் தான். ப்ளஸ் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா சுயம் அண்ட் சிறகு ஸ்கூல். அண்ட் பிக் தேங்க் ஃபார் யூ ஆல்சோ. எங்களோட இனிஷியல் சப்போர்ட்டு எங்கள் சிறகு ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதை வந்து இந்த உலகமே எல்லாருமே உணரணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாராலையும் முடியும். இன்னும் சொல்லப்போனால், நான் ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் எனக்கு உதவி செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் இல்லை. இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது. ராயப்பேட்டையில் கொலகாரன்பேட்டைன்னு ஒரு இடம், பைலட் தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு குறுகிய சந்து. அங்கே வந்து ஒரு டெய்லர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கும் எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் இல்லை. பட் நான் சினிமாவுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும் போது நான் கரெக்டாக அந்த 12:45 போல் மத்தியானத்தில் போவேன், அந்த பக்கமாக போவேன். அவர் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எதிர்கடையில் கொண்டு போய் உட்கார வச்சு, அப்போ ₹1.60 லிமிட்டட் மீல்ஸ், அளவு சாப்பாடு. அப்போ என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அவருக்கு என்ன வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு அவர் வெளியில் போய் நின்று ஒரு தம் அடிச்சு நின்றுட்டு இருப்பார். அப்படியே எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி. எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் பிளாசா தேட்டர்னு ஒரு தேட்டர் மவுண்ட் ரோடில் நாங்கள் படம் பார்க்கணுன்னு சொன்னால் $2.90 தான். அப்போ பெரிய $2.90. என்னையும் என் தம்பியும் கொண்டு போய் பால்கனியில் உட்கார வச்சுட்டு அவர் கீழே வந்து நின்று தம் அடிச்சுட்டு இருப்பார். அவ்வளோதான் இருக்கும் காசு. அந்த 2 டிக்கெட் அவர் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். எங்கள் அம்மா எப்படின்னா 65 பைசா டிக்கெட்டில் ஒரு மாதத்துக்கு 4 படம் பார்க்கணும். பட் எங்கள் அப்பா வந்து என்னென்னா, அந்த $2.90 டிக்கெட்டில் 4 மாதத்துக்கு ஒரு படம் பார்த்தா போதும், போனால் அப்படி ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விஷயம். 2 இருதுருவங்கள் மாதிரி எங்கே போனாலும் சுற்றி வளைச்சி மறுபடியும் அந்த சினிமா தான். அந்த மாதிரி அந்த டெய்லர் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனார். அப்புறம் நான் நல்லா வந்ததுக்கப்புறம் தேடிட்டு போனேன், அந்த இடத்துல அவர் இல்லை. அந்த மாதிரி நிறைய பேருடைய பாக்யராஜ் சார் வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு சர்வர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் உதவி செய்கிறதுக்கு மனசு மட்டும்தான் வேணுமே தவிர பர்ஸு ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த மானுடம் சிறந்ததாக இருக்கும், மனிதம் செழித்தோங்கும். இந்த பராபவ வருடம் மட்டுமில்லை, ஒவ்வொரு வருடமும்
நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறணும்னு நினச்சாலும் மனிதனாக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நான் ஒரு கொள்கையாக லட்சியமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு இந்த ஒரு பரிசு மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் பரிசாக கிடச்சிருக்கு. நீங்களும் அதை பாருங்கள். தேங்க்யூ. Hi Parthiban sir, I'm Priyanka from Siragu, one of the alumni. Thank you so much being a part of my education journey. I have completed 3 degrees now, then I'm pursuing a PhD also. Then simultaneously I'm working as a teacher in one of the international school. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட், உங்களோட கைண்ட்னஸ் இல்லாமல் இந்த அளவு எங்களோட எஜுகேஷன் லைஃப்பை வந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு. இன்னும் நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணணும் எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ ஹாப்பி டு see you again. I wishing you very happy and blessed year ahead sir. Have a wonderful year. Thank you so much for everything. We are very pleasure to wish you here. Thank you. வணக்கம் பார்த்திபன் சார், நான் வெங்கடேஷ், சிறகு ஸ்கூல் மாணவன் சார். நான் வந்து உங்களை வந்து ரொம்ப சின்ன வயசில் சிறகுல பார்த்துருக்கேன் சார், பார்த்த ஞாபகம் இருக்குது. அப்போ ஆனால் தெரியாது நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் ப்ளஸ் ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டிப்ளமோ இன் அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் வந்து இப்போ பிடெஸ் கம்யூனிகேஷன் டிசைன் நான் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் பண்ணிகிட்ருக்கேன் சார். மேலுமே வந்து நான் சிறகுல வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ வந்து வெளியே எங்கேயாவது கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம சிறகுல பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சிறகுல வந்து இப்போ வந்து 15 வருஷம் வேஸ்ட்டான ஒரு ஸ்கூல் பஸ் எடுத்து கிண்டர் கார்டன் லைப்ரரியாக நான் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். போயிட்டுருக்கு. மேலும் மேலும் நீங்கள் ரொம்ப வளரணும், இன்னும் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். தேங்க்யூ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? என் பேர் லோகேஸ்வரன். நான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து சிறகு மாண்டசரி ஸ்கூல் ரன் பை சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் முடித்தேன். உமா மேம் அண்ட் முத்துராம் சாரோட ஃபுல் சப்போர்ட்டில் தான் என்னோடய எஜுகேஷன் நான் முடித்தேன், என்னோடய ஸ்கூலிங் எல்லாமே. ஸோ நான் அதை முடிச்சுட்டு என்னோடய மாஸ்டர் டிகிரி வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸ் டிகிரி முடித்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் என்னோடய பிஹெச்டிக்காக தைவானில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் இங்கே தைவானில் வந்து என்னோடய பிஹெச்டி செமிகண்டக்டர் ரிசர்ச்சில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே செமிகண்டக்டர் ரிசர்ச் முடிச்சுட்டு எனக்கு இங்கே ஒரு R&D டெவலப்மெண்ட்டில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும் ஆசை. இங்கே இருக்க கம்பெனிஸில் DSMC, மைக்ரான் அந்த மாதிரி. தைவான் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப பாப்புலர் கம்பெனி இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இது எல்லாமே சாத்தியமானது ஒரு மெயின் ரீசன் வந்து உமா அண்ட் முத்துராம் சார் தான். ஸோ நான் வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் வந்து நினைவாக்குனது வந்து இவங்க 2 பேரோட சப்போர்ட்னால தான். எங்கள் மேம் அண்ட் சாருக்கு நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட் சொல்லதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் பெருமிதமாக நினைக்கிறேன் இந்த விஷயங்கள். ஸோ உங்களுக்கு மூவி இண்டஸ்ட்ரி வந்து 34 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறத வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நான் உங்களை விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கவங்க வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வந்து ரொம்ப மனசார நம்புகிறோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு சிறகு மாண்டசரி ஸ்கூல் சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ இதை நீங்கள் எப்பயுமே கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் அண்ட் விஷிங் யூ குட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ் ஆல்வேஸ். ஹாய் சார், என் பேர் பவானி. நான் வந்து சிறகோட ஃபஸ்ட்டு பேட்ச். நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு வந்து 2 இயர்ஸில் ஒரு பேபி இருக்காங்க. என் ஹஸ்பண்டும் வந்து சேம் ஸ்கூல் தான். அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாபில் ஒர்க்கில் இருக்காங்க. என்ன மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து எங்களோட ட்ரஸ்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு அந்த கடவுள் என்றைக்குமே உங்கள் கூட துணையாக இருப்பாங்க சார். தேங்க்யூ சார்.